ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரூபீஸ் இன்பாக்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பனானா ரெசிபி தாங்க. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சுழிய மாதிரியே இருக்கும். இதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழுத்த தோல் எல்லாமே கருப்பாக இருக்கிற வாழைப்பழத்தை நம்ம சில சமயத்தில் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ண போகிறோம். வாங்க நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் பனானா, தேங்காய் துருவல், சிறுபருப்பு, காஞ்ச திராட்சை, ஏலக்காய், அரிசி மாவு, மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி, நாட்டு சர்க்கரை, பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய். நான் வீடியோவில் சொல்லும்போது வெல்லம்னு சொல்லியிருப்பேன், ஆனால் நான் யூஸ் பண்ணது நாட்டு சர்க்கரை தான். என்கிட்ட வெல்லம் இல்லாததுனால நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரொம்ப பழுத்த தோல் கருப்பாக இருக்கிற சில வாழைப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இங்கே பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஏலக்காய் எடுத்து அது கூட சர்க்கரை போட்டு அதை ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சிறுபருப்பு, அதை கொஞ்சம் நம்ம மசிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்பவும் நம்ம வேக வச்சுட்டா அது கொல கொலன்னு ஆகிடும், அதனால தான். அப்புறம் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு போல் எடுத்துக்கோங்க. உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மாவை கரைச்சிக்கோங்க. மாவு எப்படி இருக்கணும்னா நம்ம பஜ்ஜி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம பால்ஸை டிப் பண்ணி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த பால்ஸில் மாவு கரெக்டாக கோட் ஆகும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சிறுபருப்பை அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் அது கூட சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும் பால் பிடிக்கிறதுக்காக. அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த சிறுபருப்பில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பனானா பீசஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் நம்ம பொடிச்ச வெல்லத்தை போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் வறுத்து கூட போட்டுக்கலாம். வெறும் திராட்சை மட்டும்தான் போடணுன்னு ஒன்றும் இல்லை, முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கலவை, அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கையில் சூடு படும். நமக்கு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பால் ரொம்பவும் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள். நமக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும். ரொம்பவும் அதிகமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடாக இருக்கான்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டை எடுத்து அந்த அரிசி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போடுங்க. ஒரு 3 இல்லைன்னா 4 பால்ஸ் போட்டால் போதும். என்னோடய கடாய் குட்டியாக இருக்கிறதுனால
நான் 4-5 பால்ஸ் போட்டிருக்கேன். உங்கள் கடாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால்ஸ் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச பால்ஸ் போடுறது தான் நமக்கு நல்லது, ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும். பால்ஸை பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பிக்கோங்க, ஏன்னா உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம டர்மெரிக் பவுடர் போட்டதுனால பால்ஸ் பாருங்கள் நல்லா நேச்சுரலாக ஒரு கலரோடு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட பால்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.